Hi students, NIY students, 12th standard students, Tamil class. அதாவது 2.4 புது கவிதை இன்குலாப் சிறைகளோட போன வகுப்பு முடிஞ்சது. இந்த வகுப்புல நம்ம 3வது சாப்டர் அதாவது மறுமலர்ச்சி பாடல்கள் பார்க்க போறோம். மறுமலர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மனிதர்கள் பலரும் ஒன்றாக கூடி வாழ்வது சமூகம். இந்த சமூகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பின்பற்றி வாழும் அதாவது வாழ்க்கை, சமூக நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் இவை எல்லாமே அவ்வப்போது காலத்திற்கேற்ப மாறும். இந்த காலத்திற்கு ஏற்ப அந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும். ஏனென்றால் இப்போ முன்னால கணவன் இறந்தா மனைவி உடனே உடன்கட்டை ஏறிடுவாங்க. அதாவது குழந்தை திருமணம், பெண்கள் குழந்தைகளை இளம் வயதில் திருமணம் செய்து கொள்வது, இதெல்லாம் பழைய பழக்க வழக்கங்கள். இதெல்லாம் மாறணும், மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும். சில இடங்களில் மாறாமல் அப்படியே இருக்கும். அந்த மக்கள் மனதில் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அந்த காலத்தில் கவிஞர்கள் மறுமலர்ச்சி பாடல்கள் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறாங்க. அதாவது இப்போ கட்டுரைகளாக எழுதுவாங்க. இப்போல்லாம் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, நம்ம யூடியூப் இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்துக்கிறோம், அப்பப்போ தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்தில் எப்படி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா இந்த மாதிரி பாடல்கள், கவிதைகள் மூலம் மக்களுக்கு எளிதாக விளங்கும்படி எளிய நடையில் அவங்களுக்கு புரியும் வகையில் எழுதியிருந்தாங்க. அதில் பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர், இவங்க எல்லாம் தான் எழுதியிருந்தாங்க. அந்த மறுமலர்ச்சி பாடல்கள் தொகுப்பில் இருந்து தான் உங்களுக்கு இப்போ பாடப்பகுதியாக கொடுத்துருக்குறாங்க. முதல்ல பாரதியார் பாட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கு. பாரதியாரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஆசிரியர் குறிப்பில். அவர் எட்டயபுரத்தில் பிறந்தவர். அவருடைய பெற்றோர் சின்னசாமி ஐயர், லக்ஷ்மி அம்மாள். அவருக்கு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம், பிரெஞ்சு முதலிய மொழிகளை அறிந்தவர். அவர் கவிதை, சிறுகதை, இலக்கியம், நாவல், கட்டுரை எல்லாமே எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் விடுதலை பாடல்களும் எழுதியிருக்காரு, நாட்டு பாடல்கள் எழுதியிருக்காரு. 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த ஒரு கவிஞர். சரி, இப்போ கண்ணன் பாட்டு என்ற பகுதியில் கண்ணம்மா என் குழந்தை என்ற பாடலில் 4 பகுதியும், பாரத நாடு என்ற பகுதியில் பாரத ஜனங்களின் தற்கால நிலைமை என்ற பகுதியில் 3 பகுதியையும் தான் இப்பாடப்பிரிவில் நம்ம படிக்க இருக்கிறோம். சரி, இப்போ பாரத ஜனங்களின் தற்போதைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப எளிமையாக அந்த பாட்டை படிக்கும் போதே நமக்கு புரியுது, ரொம்ப எளிமையாக இருக்குது. முதல் லைனே பாருங்கள். நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மானிடரை, அதாவது மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர், அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது நம்ம நாட்டில் மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நிலைமையை பார்த்துட்டு அவருடைய பாரதியாருடைய நெஞ்சம் பொறுக்கவில்லையா. என்ன சொல்கிறாரு? நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டார். நிலைகட்டனா இப்போ ஒரு யோசனை, அடுத்தது ஒரு திங்கிங், அப்படி மாறிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க, சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய ஆழ்வோர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய மனிதர்கள். அதான் நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்கதில்லையே. அஞ்சி அஞ்சி சாவார், எல்லாத்துக்கும் பயந்து பயந்து எந்த ஒரு கருத்தையும் எதையும் சொல்வதற்கு கூட தைரியம் இல்லாமல் அஞ்சி அஞ்சி சாவார் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு அந்த பாட்டில். அஞ்சாத பொருள் இல்லை, அவர்கள் பயப்படாத பொருள் இல்லை. எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க. பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. பேய் எங்கே இருக்குன்னா இந்த ஆற்றுல இருக்குது, குளத்துல இருக்குது, இந்த மரத்தில் உச்சி மேலே தொங்குது அப்படின்னு சொல்லி அவங்க இதெல்லாம் மஞ்சளை பேய்கள் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க அப்படின்னு பாரத நாட்டில் வாழக்கூடிய மனிதர்களை பற்றி அவர் சொல்கிறாரு. ஸோ அடுத்த லைனில் என்ன சொல்கிறாரு? நெஞ்சு பொறுக்குதிலேயே இதை நினைந்திடும் வெறுக்குதிலேயே கஞ்சி குடிப்பதற்கிலர் அதன் காரணங்கள் இவையெனும் அறிவும் இலர். அதாவது என்ன சொல்றாரு? இந்த மாதிரி அவங்க நிலைகட்டம், அதை இவங்க இப்படி இருக்கிறாங்களேன்னு நினச்சி சரின்னு வெறுக்கவும் முடியல. ஏன்னா எல்லாரும் சகோதரர்கள். அவங்க நம்ம நாட்டில், பாரத நாட்டில் வாழக்கூடிய அனைவரும் நம்முடைய சகோதரர்கள். அவர்களுக்கு நாம் ஏதாவது நல்லது செய்யணும், எடுத்து சொல்லணும். ஆனால் இவங்க கஞ்சி குடிப்பது கூட, உணவுக்கு கூட கஷ்டப்படுறாங்க, ரொம்ப திண்டாடுறாங்க. ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அறிவு கூட அவங்களுக்கு இல்லையே. அடுத்த லைனில் சொல்றாரு, பஞ்சமோ பஞ்சம் என்ற நிதம் பரிதவித்தே உயிர் துடித்து துஞ்சி மடிகின்றாரே. பஞ்சம் பஞ்சம்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன காரணம்னு யோசிக்காம துடித்து சாப்பிடாம செத்து போறாங்க டெய்லி. இந்த துயர்களை தீர்க்க ஓர் வழி இல்லையே, துயர்களை இந்த படுற கஷ்டத்தை தீர்க்க வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. அதுக்கு அடுத்த செய்தியில் சொல்கிறாங்க, எண்ணிலா நோயுடையார் இவர் எழுந்து நடப்பதற்கும் வலிமையுடையார். அவங்க சாப்பாடு சரியாக இல்லாததுனால உடம்புல பலவித நோய்கள் வருது. நோய் வர்றதுனால உடம்பு மெலிந்து அவங்க எழுந்து நடக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வலு இல்லையே
அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 லைன்ல சொல்றாரு. கண்ணிலா குழந்தைகள் போல் பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்வர். அதாவது இவங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை நம்பி அவங்க பின்னாடியே போயிட்டு அதில் அகப்பட்டு கொண்டு கஷ்டப்படுறாங்க. இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, கண்ணில்லாத குழந்தைகள் வழிதடுமாறி போய் எங்கேயாவது விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்றாரு. அதுக்கு அடுத்து கடைசி செய்யுள்ள என்ன சொல்றாரு பாருங்க. நன்னிய பெருங்கலைகள் 10 4000 கோடி நயந்து நின்ற புண்ணிய நாட்டினிலே இவர் பொறியற்ற விலங்குகள் போல் வாழ்வார் அப்படின்னு கடைசி செய்யுள்ள சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நன்னிய பெருங்கலைகள், அதாவது ஒரு 40,000 கோடி கலைகள் இருக்கின்ற ஒரு புண்ணிய நாடு பாரத நாடு, நம் தாய்நாடு. இந்த தாய்நாட்டில் பொறியற்ற விலங்குகள் போல், அதாவது அறிவுத்திறன் இல்லாத ஒரு, அதாவது பொறி என்றால் அறிவில்லாத ஒரு விலங்குகள் போல், அதாவது 5 அறிவு படைத்த விலங்குகளைப் போல இவர்கள் வாழ்கின்றனரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினைச்சு கஷ்டப்படுறார்கள். அதுதான் இந்த பாடல். சரி, இந்த பாடல்ல என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். தன்மதிப்பீட்டு வினாக்கள் 5. வஞ்சனை பேய் எங்கு உள்ளதாக பயப்படுவோம். வஞ்சனை பேய்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி நினைச்சு பயப்படுறாங்கன்னா, மரத்தில் இருக்கிறது, குளத்தில் இருக்கிறது, முகடு என்றால் மலை உச்சியிலோ அல்லது வேற உயரத்திலோ இருக்க பேய்கள் இருக்கிறதுன்னு நினைச்சு, அதாவது இருட்டை பார்த்தாலே பயப்படுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் பயந்து சாராங்கன்றது தான் அவர் சொல்றாரு. ஆன்சர் என்ன எழுதணும்னா மரம், குளம், முகடு. அடுத்தது, இவர் படும் துயர்கள் யாவை. இவர் படும் துயர்கள்னா இந்த மனிதர்கள், பாரத மனிதர்கள் படும் துயர்கள் யாவை. அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, குடிக்க கஞ்சி இல்லாதது, அதற்கு அது ஒரு காரணம். 2வது, குடிக்க கஞ்சி இல்லையே அப்படின்றதுக்கு என்ன காரணம்னு அதை பற்றி தெரியாத அறிவற்ற நிலை. அப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்னா, குடிக்க கஞ்சி இல்லாதது, அதற்கான காரணம் தெரியாத அறிவற்ற நிலை. அடுத்த 3வது வினா, யாரை போல பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்ளுவர். கண்ணில்லாத குழந்தைகள் போல பிறரை காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்ளுவர். 4வது வினா, இந்த புண்ணிய நாட்டின் சிறப்பு யாது. இந்த புண்ணிய நாடு பாரத நாட்டில் 40,000 கோடி கலைகள் இங்கு வாழ்கின்றன. 40,000 கோடி கலைகள், 40,000 கோடி பெரும் கலைகள் நைந்து நின்ற புண்ணிய நாடு. இதுதான் ஆன்சர். இவர் எவை போல வாழ்வர். பொறியற்ற விலங்குகள் போல். பொறியற்றனா அறிவில்லாத அறிவற்ற விலங்குகளை போல். அடுத்தது பயிற்சி வினாக்கள். பயிற்சி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிலைக்கெட்ட மனிதர் எவைகளை கண்டு அஞ்சுகின்றனர். நிலைக்கெட்ட மனிதர்கள் எந்த பொருளையும் கண்டு அஞ்சுகின்றனர், எதை பார்த்தாலும் அஞ்சுகின்றனர். வஞ்சனை பேய்கள் மரத்தில் உள்ளது, குளத்தில் உள்ளது, உயரத்தில் உள்ளது, அதாவது முகட்டில் உள்ளது என்று நினைத்து பார்த்து அஞ்சி இருக்கின்றனர். அடுத்த வினா, 2வது வினா, தீர்ப்பதற்கு வழி இல்லையே என்று கவிஞர் கவலைப்படும் துயர்கள் யாவை. இவர்களுடைய துயர்கள் யாவை. அதாவது ஒருவேளை அதாவது பயந்து அஞ்சி வாழ்கின்றனர். அடுத்து, குடிப்பதற்கு கஞ்சி இல்லை, அந்த கஞ்சி ஏன் இல்லைன்னு அந்த காரணத்தை தெரிஞ்சு கொள்ளாம அறிவற்றவர்கள் போல இவர்கள் வாழ்கின்றனர். பஞ்சத்தினால், அதாவது பஞ்சத்தினால் நாள்தோறும் துன்பப்பட்டு உயிர் துடித்து இறக்கிறார்கள். இத்துயரை தீர்ப்பதற்கு வழி இல்லையே அப்படின்றார். அடுத்த 3வது வினா, எதனால் மக்களை பொறியற்ற விலங்கு என்று கூறுகின்றார். மக்கள் எண்ணற்ற நோய் உடையவர்கள். உணவு கிடைக்காத நிலை நோய் காரணமாக உடல் வலிவின்றி எழுந்து நடக்கும் ஆற்றலும் இல்லாது இருக்கிறார்கள். அதனால் பிறரை எளிதாக நம்பி அவர்கள் காட்டும் வழியை உண்மை என்று நம்பி சென்று அதில் மாட்டிக்கொண்டு துன்பப்படுகிறார்கள். இதுவே அவர்கள் கண்ணிலா குழந்தைகளைப் போல செயல்படுகிறார்கள் என்று பாரதியார் கூறுகிறார். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பயிற்சி வினாக்கள் 3, தன்மதிப்பீட்டு வினாக்கள் 3 சொல்லிட்டேன். ஆனால் இன்னொரு பாடல் இதுலேயே இருக்குது. அது அந்த கண்ணம்மா என்ற கண்ணன் பாட்டில் உள்ள கண்ணம்மா என்ற குழந்தை பாட்டு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.